இன்று மத்தியானம் ஒரு செய்தி, 5 லட்சம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் காணாம போயிடுச்சான். 5 லட்சம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் காணாமல் போனது. எந்த இடத்திலிருந்து காணாமல் போனது? மோடி அரசாங்கத்தினுடைய தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ, ஒன்றிய அரசினுடைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கைப்பற்றி வைத்திருந்த 70,000 கிலோ ஹெராயின், 5 லட்சம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் வச்சிருந்த இடத்துல இருந்து காணா போச்சுன்றான். எப்படா காணா போச்சு, கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் வழக்கு போட்டிருக்கார். அரவிந்த் ஆக்ஷன் சொல்லி சத்தியம் டிவியில பார்த்திருப்பீங்க. அரவிந்த் ஆக்ஷன் வழக்கு தொடுத்திருக்கிறார். நீதிமன்றம் தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது. என்ன அர்த்தம்? தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு என்பது கிட்டத்தட்ட ஒரு போலீஸ், அமலாக்கத்துறை போல, சிபிஐ போல ஒரு அதிகாரமுள்ள ஒரு அமைப்பு. அவங்ககிட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் காணணும்னா என்ன அர்த்தம்னா, மோடி திருடி வித்துட்டான்னு அர்த்தம். நான் விளையாட்டுக்கு சொல்லல, மோடி மேல இருக்க கோபத்தில் சொல்லல. 5 லட்சம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள், காவல்துறையின் கண்காணிப்பில் இருந்த போதைப் பொருள் எப்படி காணாமல் போயிற்று? மோடி வாய் திறக்கணுமா இல்லையா? ஆனா மோடி வேற ஒண்ணு பேசுறார். 2 நாளா பேசிட்டு இருக்காரு, நீங்க பார்த்திருப்பீங்க. நான் சாகின்ற வரையில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க அனுமதிக்க மாட்டேன். எவன்டா கேட்டவன்? எந்த முஸ்லிமாவது எனக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டானா? யாரும் கேட்கல. இந்த நாய் என்ன சொல்லுது? நான் உயிரோடு இருக்கிறவர்களையும் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன், முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற. அதுக்கு என்ன பொருள்? என்ன பொருள்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 20 கோடி இஸ்லாமியர்கள், உலகத்திலேயே இந்தோனேஷியாவுக்கு அடுத்ததாக மிக அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழுகின்ற நாடு இந்தியா. அந்த 20 கோடி இஸ்லாமியர்களை எவனும் மோடிக்கிட்ட போய், ஐயா எனக்கு இடஒதுக்கீடு கொடு, நாங்கள் இந்தியாவுடைய மக்கள் தொகையில 15 விழுக்காடு இருக்கிறோம், ஆக எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு எவனும் கேட்கல, எந்த இஸ்லாமியனும் கேட்கல. ஆனால் மோடி என்ன பேசுகிறார்? நான் சாகின்ற வரையில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தர மாட்டேன் என்றால், இல்லாத ஒன்றை இவனே கிளப்பி விட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை பிரச்சாரம் செய்கிறாங்க. காவல்துறை நண்பர்களா இருக்கிறீங்க, கொஞ்சம் தயவு செய்து நடுநிலைமையோடு யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியும் இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு தேசத்தினுடைய மரியாதையை குறைத்ததே கிடையாது. காரிட்டு துப்புற உலகம் பூரா. மோடி என்ன பேசுறாரு? மோடியுடைய சாதனைகளில் முக்கியமான சாதனை என்ன? உலக அரங்கில் இந்தியாவினுடைய மரியாதையை உயர்த்தி, இந்தியானா எவனுக்குமே தெரியாம இருந்த ஒரு நாட்டை ஆகா பார்த்தாயா விஸ்வகுரு, உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய தகுதியை அடைந்த இந்தியாவாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. மாற்றியவர் மோடி என்னெல்லாம் பித்தராட்டம் பண்றா. நண்பர்களே, உலகத்தில் எந்த நாட்டிலே இந்தியாவை எவனும் மதிக்கிறதே கிடையாது. நம்ம ஊர்ல இந்த நடுத்தர வருங்க காமித்தீங்களா, நல்லா அரசு ஊழியராக இருந்துக்கிட்டு நல்லா சம்பளம் வாங்கிட்டு 3 வேளை மூக்க பிடிக்க தின்னுட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம அவன் தான் தேசபக்தின்னு பேசிட்டு இருப்பான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண உழைப்பாளி மக்களை பற்றி, அன்றாடம் நொந்து சாகின்ற மக்களை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அவன் தான் மோடி சொல்ற பொய்யெல்லாம் நம்புவான். நம்புவது மட்டுமல்லாமல் அந்த பெருமையிலே திளைப்பார்கள். உலகத்தில் இந்தியாவினுடைய மரியாதையை மோடி குறைத்ததை போல எவனும் குறைக்கவில்லை. பக்கத்தில் மாலத்தீவுன்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை வெறும் 8 லட்சம். அந்த நாட்டுக்காரன் என்ன பண்ண, அந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இந்தியாவை பார்த்து, மோடி நீங்க கிழிச்சதெல்லாம் போறோம், எங்களுக்கு மாலத்தீவுல எங்களுக்கு உதவி செஞ்சு ஆணியை புடுங்களதுனா போறோம், வீட்டை விட்டு வெளியில போன்னு வரட்டு விட்டான். 8 லட்சம் மக்கள் தொகை. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில் 100ல் 1 பங்கு.
8 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாலத்தீவு என்கிற ஒரு சின்ன நாடு இந்தியாவில் இருந்து பாதுகாப்புக்காக சென்ற ராணுவத்தை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள், இத்தனாம் தேதிக்குள்ள வாங்கிக்கணும், இல்லாட்டி நான் வரிசை அடிப்பேன்னு சொன்னா எல்லாம் திரும்பி வந்துட்டான். ஆக ஒரு சின்னஞ்சிறிய நாட்டில் கூட மரியாதையை தக்க வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இந்தியாவுடைய தரத்தை தாழ்த்தியவர் மோடி. இந்த மோடி தான் என்ன பேசுறாருன்னு சொன்னா, நான் சாகின்ற வரையில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன். நேற்று நியூஸ் 18 ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். என்ன பேட்டின்னா, அந்த பேட்டியில பத்திரிகையாளர் கேட்கிறார், பிரதமர் மோடி அவர்களே, நீங்க காலையில பார்த்தா கர்நாடகாவில் இருக்கீங்க, சாயங்காலம் பார்த்தா காஷ்மீர்ல இருக்கிறீங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா குஜராத்துக்கு வர்றீங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா அஸ்ஸாமில் போய் நிற்கிறீங்க. இப்படி 24 மணி நேரம் பம்பரமா சுழன்று எந்த சோர்வும் இல்லாமல் வேலை செய்கிறீர்களே, இந்த ஆற்றலை உங்களுக்கு கொடுத்தது எது அப்படின்னு ஒரு கேள்வி. மோடி என்ன பதில் சொல்லியிருப்பார் நீங்க யோசிச்சு பாருங்க. தண்ணி தான் மோடி சொல்லுகிறார், இந்த ஆற்றல் கடவுள் எனக்கு கொடுத்தது. கடவுள் இதையெல்லாம் செய்ய சொல்லுகிறாரோ அதையெல்லாம் நான் செய்கிறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களை நான் அன்றாடம் சந்திக்கிறேன். அந்த மக்களும் எனக்கு கடவுள் தான். அவர்களெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு உற்சாகம் வருகிறது. அதனால எனக்கு களைப்பே தெரியவில்லை. எனக்கு கடவுள் கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் எதை கட்டளையிட்டாரோ, எதை செய் என்று சொன்னாரோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். கடவுள் மோடியை என்ன செய்ய சொன்னாரு? சாமான் பேசும்போது சொன்னார். 2002 குஜராத்திலே முதலமைச்சராக இருந்தபோது 2000 இஸ்லாமியர்களை கொலை செய்தான். இந்த பாவி செய்ய சொன்னது கடவுள் தானா? இன்றைக்கு மணிப்பூரிலே ஒரு சிறுபான்மை கிறிஸ்தவ சமூகத்தை மதவெறியை தூண்டி ஒற்றுமையாக வாழ்ந்த நாட்டை இரண்டாக பிளந்து அன்றாடம் பிணம் விழுகின்ற கலவரங்களை நடத்துகின்ற ஒரு பிஜேபி அரசாங்கம் அங்கே இருக்கிறது. மாநிலத்தில் தினந்தோறும் கொலை, தினந்தோறும் கலவரம். செய்ய சொன்னது யாரு? உன் கடவுள் தானா? இஸ்லாமியர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்லி கடைகளை அடைக்கிறார்கள், வாழ்விடங்களை அடைக்கிறார்கள். அவர்களை எதிரிகளாக சித்தரித்து தினந்தோறும் உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் மத்திய பிரதேசத்திலும் உத்தரகாண்டிலும் குஜராத்திலும் அந்த மக்களை தன்னுடைய சொந்த சகோதரர்களாக இந்து மக்களோடு சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களே, அதெல்லாம் உங்கள் கடவுள் தான் செய்ய சொன்னாரா? இதெல்லாம் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களில் ஒரு பிரிவினரை பழி சொல்லி கொலை செய்யலாம், கொள்ளையடிக்கலாம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் நலனை பற்றி பேசுகின்ற அறிஞர்களை விசாரணை இல்லாமல் சிறையில் வைக்கலாம். இதெல்லாம் உங்க கடவுள் தான் சொன்னாரா? இப்ப என்ன செய்யறா மோடி? எல்லா அயோக்கியத்தனங்களையும் பண்ணிட்டு, எல்லா ஊழலையும் பண்ணிட்டு, கடவுள் என்ன கட்டளையிட்டாரோ அதை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. உனக்கு கட்டளை அது என்ன? இந்த 140 கோடி மக்கள் உங்ககிட்ட மட்டும் வந்து கட்டளையிட்டாரு. எங்களை எல்லாம் கடவுளுக்கு கண்ணு தெரியாதா? நாங்களாம் அந்த நாட்டு மக்களை பற்றி பேசவில்லையா? ஏன் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இல்லையா? கர்நாடகத்தில் சித்தராமையா இல்லையா? ஏன் உங்க கட்சியிலே மோடியை விட்டு அமித்ஷா இருக்கிறாரு, அமித்ஷா போய் சொல்ல. அப்போ கடவுள் என்னிடத்தில் கட்டளையிட்டிருக்கிறார், கடவுளின் விருப்பத்தை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று இவன் பண்ணின அயோக்கியத்தனங்கள் அத்தனையும் கடவுள் வலையிலே போட்டு தப்பிக்க முயற்சிக்கிறார். இது ஒன்று அல்ல. கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ராமன் கோயிலை திறந்தார்கள். ராமன் கோயிலை திறந்த போது மோடி என்ன சொன்னார்? ராமனுக்கு உயிர் கொடுத்ததே மோடி தான். பிராண பிரதிஷ்டை. பிராண பிரதிஷ்டைனா உயிரை கொடுப்பது என்று பொருள். பிராணா உயிர், பிராண வாயுன்னு சொல்றோம்ல. அது மாதிரி ஒரு கல்லு சிலைக்கு
உயிர் கொடுத்தது யாருன்னு சொன்னா மோடி உயிர் கொடுத்தார். உயிர் கொடுத்த உடனே அந்த கல் உயிர் பெற்று மோடி கிட்ட சொன்னிச்சான். பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், ஐயா மோடி அவர்களே, தினத்தந்தி நிருபர் தான் கேட்கிறார், மோடி அவர்களே, இந்த ராமன் கோயிலை திறந்தவுடன் நீங்கள் ராமனை பார்த்திருப்பீர்களே, அப்போது எப்படி உணர்ந்தீர்கள் என்று இந்த ஹரிஹரன் ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்கான் தினத்தந்தியில, அந்த பையன் கேட்கிறான். அதற்கு மோடி சொல்லுகிறார், அந்த உணர்ச்சியை நான் எப்படி விவரிப்பது, அதை சொல்லுவதற்கு வார்த்தைகளே இல்லை. நான் போய் பாலராமனை பாதத்தை பார்த்து அப்படியே லேச மேல ராமனுடைய சிலையை பார்த்தேன். அவருடைய சிலையை கண்ணுக்கு நேருக்கு நேராக பார்க்கும் பொழுது ராமனே என்னிடம் பேசினார். மோடி, இந்தியாவிற்கு இன்னும் ஒரு 1000 ஆண்டு காலம், ஒரு பொற்காலம் பிறந்து விட்டது, போ உன் வேலையை பார் என்று மோடி சொன்னார். ராமன் சொன்னாரா? ராமன் அதுக்கு முன்னாடி சொன்னார். ராமன் கோயிலை திறந்து வைக்கும் பொழுது மோடி சொன்னார், ராமர் தான் இந்த கோயிலை கட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டார். ராமனுடைய கட்டளையை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் ராமன் தலையில போடுறேன். நான் கேட்கிறேன், ராமன் அந்த அயோத்தியில தான் பிறந்தார்னு ஒரு கதை கட்டுக்கதையை கிளப்பி விட்டு அதுக்காக நாடு பூரா கலவரங்களை நடத்தியவன் அத்வானி. அத்வானி கிட்ட போய் ராமன் சொல்லல, அமித்ஷா கிட்ட சொல்லல, முரளி மனோகர் ஜோஷி கிட்ட சொல்லல, பிரக்யா சிங் தாக்கூர் கிட்ட சொல்லல, ராமன் கோயில்ல பூசை பண்ற பூசாரி கிட்ட சொல்லல, அதை கட்டின ஆசாரி கிட்ட சொல்லல, மோடி கிட்ட மட்டும் சொல்லியிருக்கிறார், நீதான் எனக்கு கோயில் கட்டணும்னு. ஆகையினால ராம எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு யோசிப்பாங்க. அவனுக்கு தெரியும், ராமனுக்கு தெரியும். அமித்ஷா கிட்ட சொன்னா நடக்காது, அத்வானி கிட்ட சொன்னா நடக்காது, அவன் வயசாகி போய் ஓரமா உட்காந்துட்டான். அல்லது அயோத்தியில் இருக்கிற பூசாரி கிட்ட சொன்னா நடக்காது, அவன் சோத்துக்க வழி இல்லாம இருக்கான், அவன் எங்க கோயில் கட்டுவான். அப்ப ராமனுக்கு நன்றாக தெரிகிறது, அதிகாரத்தில் இருப்போர் மோடி, அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு கோடிக்கணக்கில் ஒரு நிமிடத்தில் நிதியை திரட்டுகின்ற வல்லமையை கொடுத்து அதிகாரத்தில் இருப்பவர் மோடி. அதனால மோடி கிட்ட சொன்னாதான் காரியம் நடக்குன்னு ராமனுக்கே தெரிஞ்சிருக்குது. அதனால மோடி கிட்ட சொல்லியிருக்கான். அப்போ மோடியை விட 1ஆம் நம்பர் காலி போய் அயோக்கிய போய் ராமன் இல்லையா? அவன் எந்த பக்தன்ட்டையும் போய் சொல்லல. உண்மையிலே ராமனை பக்தியோடு வழிபடுகின்ற எவ்வளவு பேர் இருக்கான். அவன் கனவுல எல்லாம் போய், அப்பா பக்தா, எனக்கு அயோத்தியில் ஒரு கோயில் கட்டி கொடு, குடியிருக்க இடம் இல்லை என்று எந்த பக்தன் போய் கேட்கல. எவனிட்ட அதிகாரமும் காசும் இருக்கிறதோ, எவனால் முடியுமோ அவனிட்ட போய் ராமன் சொன்னானா. அப்ப மோடியை விட மிகப்பெரிய அயோக்கிய ராமன். அந்த ராமனை வச்சுட்டு தான் நீங்க நாடு பூரா கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி. நண்பர்களே, இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு தேசத்தினுடைய பிரதம மந்திரி 140 கோடி மக்கள், 142 உலகத்தில் சீனாவை விஞ்சி உலகின் முதல் பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா மாறி இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இவ்வளவு கீழ்த்தரமாக பொய்களை பேசுகிறான், இவ்வளவு கீழ்த்தரமான மூட நம்பிக்கைகளை வைத்துக் கொண்டு இந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கையோடு விளையாடுகிறான். அதை பற்றி யாரும் பேசுவதில்லை, யாரும் சிந்திப்பதில்லை. எனக்கு என்ன பிரச்சனைனா, மோடி அல்ல பிரச்சனை, நாம் அவ்வளவு கேவலமான நிலைமையில் இருக்கிறோம், நாம் அவ்வளவு அடி முட்டாள்களாக இருக்கிறோம், அந்த அளவுக்கு சுயமரியாதை அற்றவர்களாக இருக்கிறோம். இந்த தேசம் ஒரு அருவருப்பான தேசமாக மாறி இருக்கிறது என்பதனுடைய பொருள்தான் இன்றைக்கு மோடி இஸ்லாமியர்களை பற்றி போய் பேசுவதும். ராமன் எனக்கு கட்டளையிட்டால் ஆகவே கோயில் கட்டியிருக்கிறேன், பக்தர்களை போய் கும்பிட்டுக் கொள்ளுங்கள், எல்லாருக்கும் 81 பேருக்கு ஆளுக்கு 5 கிலோ அரிசி கொடுக்கிற, சாப்பிட்டுட்டு ராமனை போய் கும்பிட்டு அப்படியே கிட, நான் சொல்றது கேட்டு அடிமையாவே கிட என்று சொல்லுகிறார். இந்த நாட்டில் ஜனநாயக உரிமைகள் வேண்டாம், எழுத்துரிமை வேண்டாம், பேச்சுரிமை வேண்டாம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநில மக்கள் மொழி பண்பாடு அவற்றிற்கு உரிமை வேண்டாம். 5 கிலோ அரிசியோ கோதுமையோ போதும். ராமன் கோயில் இருக்கு, 5 கிலோ பொங்குவான், திம்பம், கோயில போய் ராமனை கும்பிடுவான், மீதி வந்தா சாவம் என்று ஒரு அடிமை கூட்டமாக இந்த தேசத்து மக்களை, சுயமரியாதையற்ற விலங்குகளாக இந்த நாட்டு மக்களை மாற்றி இருக்கிற ஒரு பிரதம மந்திரி இஷ்டத்துக்கு பேசுறான். கேட்பதற்கு நாதி இல்லை. நான் அது யோசிச்சு பாருங்க. மோடியை குற்றம் சொல்ல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நாம அவ்வளவு கேவலமா இருக்கோம்.
எனக்கு கோபம் வருது. 74 வயசுல எனக்கு கோபம் வருது. ஏன்னா எனக்கு சுயமரியாதை இருக்கு. ஆகவே நண்பர்களே, தேசம் ஒரு அபாயகரமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இல்லாத போய் எல்லாம் பேசுறார். காங்கிரஸ் கட்சி ஒரு தேர்தல் அறிக்கை அறிவித்திருக்கிறது. அந்த தேர்தல் அறிக்கை இஸ்லாம் முஸ்லிம் என்ற வார்த்தையே கிடையாது. ஆனால் திரும்ப திரும்ப என்ன பேசுகிறார்? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், நேற்று என்ன பேசியிருந்தாங்க? நாங்கள் 400 370 சீட்டு பிஜேபி சோலோவா, பிஜேபியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மொத்தமா 400 இடங்களை பெறுவோம். இந்த நாட்டின் தலையெழுத்தை நாங்கள் மாற்றுவோம், அரசியல் சட்டத்தை மாற்றுவோம், அரசியல் சட்டத்தை மாற்றுவதை தூக்கி எறிவோம், மனு தர்மத்தை சட்டமாக மாற்றுவோம் என்பது அதன் பொருள் என்று பேசிக் கொண்டிருந்தவர் இப்போது என்ன பேசுகிறார்? காங்கிரஸ் வெற்றி பெற்றால் உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கிவிடும். உங்க வீட்டுல 2 ரூம் இருந்துச்சுன்னா ஒரு ரூம் அவன் பிடிக்குவான். ஏடா, ஒரு வீட்டுல 2 ரூம் இருக்குன்னா ஒரு ரூம் தனியா பிடிங்க என்ன பண்ணுது? அப்படி பிடுங்க முடியுமா? இஷ்டத்துக்கு பேசுறான். உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி விடுவார்கள். நீங்கள் ராப்பகலாக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து பறிமுதல் செய்து வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி உழைப்பீர்கள்? 24 மணி நேரமும் வேலை செஞ்சாலும் சோத்துக்கு வழி இல்லைங்கிறத நிலைமை. இந்த நாட்டில் 100 கோடி மக்களை போண்டியாக்கி, 100 கோடி மக்களை நிற்கதியாக்கி, அவர்களை வாழ்வதற்கு லாயக்கற்ற மனிதர்களாக விலங்குகளை போல மாற்றிவிட்டு அவருடைய சொத்துக்களை எல்லாம் நாளைக்கு சொத்து எவன்டா சொத்து வச்சிருக்கிறான்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், நான் இங்கே கேட்கிறேன், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? விவசாயி, தொழிலாளி, சின்ன சின்ன கடை வச்சிருக்கோம், சின்ன சின்ன வியாபாரம் பண்றோம், எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் சொத்து வைத்திருக்கிறீர்கள்? உங்க வீட்டில் டெலிபோன் இருக்கும், ஃப்ரிட்ஜ் இருக்கும், செல் இருக்கும், அந்த மாதிரி சில பொருளை வச்சிருப்பீங்க. எத்தனை பேருக்கு சொத்து இருக்குது? சொந்த வீடு எத்தனை பேருக்கு இருக்குது? சொந்த நிலம் எத்தனை பேருக்கு இருக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய 45-46 கோடி விவசாயிகள், 25 கோடி விவசாயிகளுக்கு ஒரு குழி நிலம் கூட கிடையாது. ஒரு குழி கூட நிலமற்ற விவசாயிகள் மட்டும் 25 கோடி. பாதுகாப்பாக குடியிருப்பதற்கு வீடற்ற மக்கள் கோடானு கோடி. காங்கிரஸ் சொந்த எல்லா சொத்தும் பிடிக்கிறேன். யார்கிட்ட இருக்கு சொத்து? சொத்து போல அவன் சொந்தக்காரன் இருக்கு. அம்பானி கிட்ட இருக்கு, அதானி கிட்ட இருக்கு, லலித் மோடி கிட்ட இருக்கு, நீரவ் மோடி கிட்ட இருக்கு,